மார்னிங் கஃபே. மார்ச் மாசத்தோட கடைசி நாள்ல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த ஃபினான்ஷியல் இயரோட கடைசி நாள் தான் இன்னைக்கு. சேவிங் டாக்ஸ்க்கு தனியா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதவங்க இப்ப என்ன பண்ணலாம்னு அவசரமா யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல. சோ ஆல்ரெடி இதை செஞ்சவங்க அடுத்த வருஷம் எப்படி செய்யலாம், எப்படி இதை பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு பயங்கர தீவிரமா பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. நாங்க சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, அதிகமா சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க, அதே டைம்ல அதுக்கு ஏத்த மாதிரி டாக்ஸும் கட்டிடுங்க அப்படின்னு தான். சேர்த்து வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல ஸ்வாதி, அதை நம்ம எப்படி சரியா செலவு பண்ணணுங்கிறது முக்கியம் தான். போன வருஷம் நடந்த பிரம்மாண்டமான ஒரு செலவு எதுன்னு உனக்கு தெரியுமா? எஸ், டிமானிட்டைசேஷன் டைம்ல பெங்களூர்ல நடந்த ஒரு மேரேஜ் பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். அதுவும் தான். அதே நேரத்துல மெக்சிகோல அவங்களுடைய பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்காக ஒரு தந்தை செலவு பண்ணதான் ரொம்பவே ஜாஸ்தி. அதாவது ரூபி அப்படிங்கிற அவருடைய மகளுடைய பர்த்டே பார்ட்டிக்கான ஃபேஸ்புக் இன்விடேஷனை வந்து அவர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அனுப்புறதுக்கு பதிலா நிறைய பேருக்கு அனுப்பிட்டாராம். கடைசியில அந்த ஃபேஸ்புக் இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணது எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 12 லட்சம் பேர் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பர்த்டேக்கு 12 லட்சம் பேரா? இதுக்கே நீ ஆச்சரியப்படுறியே. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரூபியோட பர்த்டே பார்ட்டிக்கு போறது அப்படிங்கிறது பயங்கர பாப்புலர் ஆகி கடைசியில ஃபேமஸான விமான நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ரூபியோட பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்களா, உங்களுக்கு நாங்க 30% டிஸ்கவுண்ட் தரோன்னு டிஸ்கவுண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த பர்த்டே பார்ட்டி அவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சு. சோ அப்ப 12 லட்சம் பேரும் ரூபியோட பர்த்டே பார்ட்டிக்கு போனாங்களா? இல்ல, 12 லட்சம் பேரும் போனா ரூபி இருக்கிற தெரு வீதி தாங்காது இல்லையா? அதனால என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த லட்சக்கணக்கு பேர்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரூபியோட பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரூபியோட அப்பா ஃபேஸ்புக் இன்விடேஷனை அவருடைய தெரிஞ்சவங்களுக்காக தான் அனுப்பணும்னு சொல்லி ஒரு பிரைவேட் இன்விடேஷனா தான் அது கிரியேட் பண்ணிருக்காரு. பட் தவறுதெல்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பப்ளிக் இன்விடேஷனா மாறி 12 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு அது போயிடுச்சு. அக்செப்ட் பண்ணவங்க மட்டும் தான் 12 லட்சம் பேர். ஆனா அது எத்தனையோ லட்சக்கணக்குல வந்து அந்த இன்விடேஷன் போயிருக்கு. சோ கடைசியில பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவங்க தான் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனா ரூபியோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப கோலாகலமா நடந்ததா சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்துல எனக்கு மைண்ட்ல பட்டது என்னன்னா, சாதாரணமா ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்த்டே, இப்ப என்னோட பர்த்டேக்கு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யாராவது விஷ் பண்ணாங்களானே நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். அந்த விதத்துல ரூபிக்கு வந்து எங்கிருந்தோ ஒரு 12 லட்சம் பேர் விஷஸ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற போது அந்த ரூபிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. எஸ், ரூபி ரொம்ப லக்கியான கேர்ள்ல. இதே சந்தோஷமான நியூஸோட ஒரு நல்ல யோகாசனம் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம என்ன யோகாசனா பண்ண போறோம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வார்ம் அப். இது வார்ம் அப்னு சொல்லலாம், இது ஆசனான்னு சொல்லலாம். இது தாடாசன் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இது வந்து வெளியே போற பசங்களுக்கு, ஆண் பெண் எல்லாருக்குமே இது ஓகேவா இருக்கும். ஏன்னா இது உங்களோட விண்டு பைப், அதாவது உங்க கழுத்துக்குள்ள இருக்கிற பைப்பு, அதுல வர டாக்ஸின்ஸ், வெளியே போறீங்க எவ்வளவோ பொல்யூஷன் இருக்கு. நீங்க வண்டியில போகணும்னு அவசியம் இல்லை, பஸ்ல உட்காடுறீங்க இல்ல ஆட்டோல போறீங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கு. ஏர் எவ்வளவு பொல்யூட்டடா இருக்கோ அவ்வளவு காத்து நீங்க சுவாசிக்கிறீங்க. அந்த மாதிரி சுவாசிக்கும் போது நிறைய டாக்ஸின்ஸ் உங்க கழுத்து, அதாவது தொண்டை, நுரையீரல் இதெல்லாம் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆசனா பண்ணா, நார்மலி நீங்க உங்க கழுத்து இந்த ஆசனால மேல போய் மூச்சு வாங்கும் போது என்ன ஆகும்னா, எல்லாமே இருக்கிற டாக்ஸின்ஸ் இங்க ஃபிளஷ் பண்ணும். அதாவது இங்க இருந்து எடுத்து கரெக்டா வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதுதான் இந்த ஆசனாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது ஒரு வார்ம் அப்பா தான் நம்ம நார்மலி பண்ணணும். ஏன்னா டெய்லி இந்த வார்ம் அப் பண்ணீங்கன்னா உங்களோட விண்ட் பைப் வெரி கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்க. இதை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பெருவிரல் எல்லா விரலும் கீழே பதிஞ்சிருக்கும். இது பதியும் போது இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு பெருவிரலுமே சேர்ந்து ஜாயிண்டா வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் போடுங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் போடும்போது உங்க பேலன்ஸ் தப்பாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணீங்கன்னா, உங்க ஜாயிண்ட் பண்ணீங்கன்னா உங்க குதிகால் அதாவது கொஞ்சமா ஸ்லைட்டா எழும்பும். இந்த மாதிரி எழும்பும் போது மெயின்டைன் பண்ணி பாருங்க, முடியுதா உங்களுக்கு பேலன்ஸ் இல்லையா? ஒரு செவரை பிடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல முன்னாடி ஒரு சேரை பிடிச்சு அதை பேலன்ஸ் பண்ணி பாருங்க. எப்போ உங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டா இருக்கும், அதாவது நேர்கோட்டுல உங்களோட கண் பார்வை இருக்கணும், நீங்க பிடிச்சு பேலன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா மெதுவா உங்க கைய மேல தூக்குங்க. மெதுவா தூக்கி உங்க கழுத்தையும் ஸ்லோவா மேல பாருங்க. மேல பார்த்து உங்களோட மூச்சு பெயர்ச்சி, அதாவது மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள மூச்சு வெளியே, அண்ட் ஸ்லோவா சைடு வைஸ் உங்க ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க கழுத்துக்குள்ள இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் ஃப்ளஷ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். உங்க தைராய்டு கிளாண்ட்,
அதாவது உங்க தைராய்டை கரெக்டா சரியா சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வார்ம் அப்பையும் ஒரு ஆசனாவையும் சேர்த்து பாக்குற மாதிரி தாடாசனை பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்ப பார்க்க போற ஆசனா பாதஸ்தாசன். பாதஸ்தாசன்னா என்ன? பாதத்தை கையால தொடறதுதான் பாதஸ்தாசன். ஆனா இது என்ன பண்ணோம்னா உங்க நெத்தி அந்த பகுதியும் உங்க முட்டி பகுதியில டச் பண்ண போகுது. சோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இனிஷியலி பிராக்டிஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா உங்க கையை மேல தூக்கிக்கிட்டு ஸ்லோவா முன்ன கை வச்சுக்கோங்க. யாராவது உங்க கையை இழுக்கிறாப்புல எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்து மெதுவா மெதுவா யாரும் உங்க கையை பிடிச்சு இழுக்கிற அந்த ஃபீலிங்கோட கீழே போய் பெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் மெதுவா எழுந்துக்கோங்க. இதே ஃபீலிங்கோட இன்னொரு தடவை கை மேல இழுத்துக்கிட்டு ஸ்லோவா கை யாரோ பிடிச்சு இழுக்கிறாப்புல ஒரு ஃபீலிங்கோடவே கீழே போங்க. கீழே போய் மெதுவா மேல வாங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்லோவா, அதாவது மூச்சு உள்ள வாங்கி எக்ஸேல், அதாவது மூச்சு வெளியே விடும்போது கொஞ்சம் ஜோரா, அதாவது ஜோர் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி விடும்போது அடி வயிறு இல்ல வயிறு கொஞ்சம் உள்ள போகும். அதேதான் அந்த மாதிரி பண்ணி மெதுவா மெதுவா உங்களோட கால் குலசி இடத்துக்கு போய், அதாவது உங்க ஆங்கிளோட பின்னாடி எலும்ப பிடிச்சிட்டு உங்க எல்போவை ஓபன் பண்ணி பாருங்க. உங்க எல்போ ஓபன் ஆகி உங்க ஹெட் டச் ஆகணும். இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கீழே போன உடனே மூச்சை நிக்க வைக்காதீங்க. மூச்சு எடுத்துட்டு மெதுவா மேல வந்து மூச்சு உள்ள வெளியே எடுத்துட்டு இருங்க. கீழே போனதுக்கு அப்புறமா கூட உங்க மூச்சு உள்ள வெளியே இருந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அதே பிரச்சனை தான், இங்க மேல் வயிறு இழுத்து பிடிக்கும். இழுத்து பிடிச்சதுன்னா உங்களுக்கு வலி ஏற்படும். அதுக்கு கொஞ்சம் கிளாஸ் தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கும். இல்லையா மேல எழுந்துட்டு வாயில இருந்து கொஞ்சம் மூச்சை கொஞ்சம் ப்ரெஷரோட எடுக்க பாருங்க. அப்படி பண்ணும்போது அந்த வயிறுல இருக்கிற தசை கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் இல்லையா, அது ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ரெமெடி. இல்லையா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் ஸ்லோலி. இன்னொரு தடவை மெதுவா கீழே போங்க. உங்க ஆங்கிள பின்னாடி பிடிங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா எல்போவை ஓபன் பண்ணி உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிராக்டிஸ் நல்லா ஆச்சுன்னா உங்க கை கீழே பதியும். இந்த கை கீழே பதியுதுன்னா வெறும் கை மட்டும் பதியல, உங்க வயிறு அமுங்குது, உங்க செஸ்ட் உங்களோட தொடையில அழகா கீழே விழும். அந்த மாதிரி பண்ணும்போது இதுதான் ப்ராப்பர் பாதஸ்தாசனா சொல்லப்படுவாங்க. ஸோ இனிஷியலி நீங்க உங்களோட ஆங்கிளை பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த ஹிப் ஓபன் ஆன அடுத்த நிமிஷமே உங்களோட கை அழகா கீழே பதியும் அண்ட் பாதஸ்தாசன் ப்ராப்பரா வரும். இந்த பாதஸ்தாசன் எதுக்கு பண்ணுவாங்க? உங்க ஹார்ட்டோட பம்பிங் ரேட், அதாவது ஹார்ட்ல சீரா ஆர்டரிஸ் வால்வ்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் உங்களோட செஸ்ட் உங்க லங்ஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் பாதஸ்தாசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு உங்களோட வயிறு, அதாவது தொப்பை பகுதி கொஞ்சம் அடக்கிறதுக்கு. ஏன்னா நார்மலி மேல் வயிறோட கீழ் வயிறுல தான் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், மசில் ஜாஸ்தியா இருக்கும். தொப்பை விழுறதுன்னா உங்களோட அடி வயிறுல தொப்பை விழுறது தான் ஜாஸ்தி. உங்க அடி வயிறுல இருக்கிற தொப்பை குறையறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆசனான்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு பாதஸ்தாசனை பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை மீட் பண்றேன். கண்மணி, இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல நம்ம எந்த வேலையுமே செய்யறதே இல்ல. மோஸ்ட் ஆஃப் த வேலை எல்லாமே மெஷின்ஸே செஞ்சிடுது. அதனால கிடைக்கிற கொஞ்ச டைம்லயாவது நம்ம கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையா? எஸ், ரொம்ப கரெக்டா சொன்ன ஸ்வாதி. அதனால நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், சின்னதா கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம். நீங்க எல்லாரும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ரூபியோட பர்த்டே பத்தி சொன்னேன். இப்ப ரீசெண்டா வேலூர்ல ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் ஒன்னு நடந்திருக்கு. என்ன, வேலூர்ல வெயில் அதிகமாயிடுச்சு அதுதானே? அட அது இல்லம்மா, அதை விட ஒரு ஹாட்டான இன்சிடென்ட். வேலூருக்கு பக்கத்துல நுர்கிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அங்க வசிக்கிற புவனேஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தவங்களோட இன்சிடென்ட் தான் இது. ஐயோ, இன்சிடென்ட் அது இதுன்னு சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காத ஸ்வாதி. என்ன நடந்ததுன்னு பட்டுன்னு போட்டு உடைச்சிடு. என்ன நடந்ததுன்னா, ரீசெண்டா என்ன ஆயிருக்கு, ஒரு விடிய காலையில 4 மணிக்கு புவனேஸ்வரி வீட்டு மொட்டை மாடி மேல ஒரு பெரிய ஒளிப்பிழம்பு வந்து விழுந்திருக்கு. பெரிய இடி சத்தத்தோட அது வந்து விழுந்ததுனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்து பாத்துருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சது புவனேஸ்வரி வீட்டு சுவர் எல்லாமே இடிஞ்சு கிடந்தது. உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப செதஞ்சிருந்தது. அண்ட் அதுக்கும் மேல புவனேஸ்வரி ஃபுல்லா தீக்காயத்தோட இருந்தாங்களாம்.
அச்சோ, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு, புவனேஸ்வரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களாம். சரி, எதனால இப்படி ஆச்சுங்கிறது கண்டுபிடிச்சாங்களா? ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்குல்ல. எஸ், இது எதனால ஆச்சுன்னு இன்னும் சரியா கண்டுபிடிக்கல. வானிலை ஆராய்ச்சிக்காரர்கள் வந்து பார்க்கும்போது ஏதோ எரிக்கல் விழுந்ததுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கெஸ் பண்ணிருக்காங்க. பட் கன்ஃபார்மா எதுவுமே அவங்க சொல்லல. இது எரிக்கல்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்டா இதே மாதிரி ஒரு பிரைவேட் காலேஜ்ல கூட நடந்தது. ஒரு எரிக்கல் விழுந்து நிறைய டேமேஜ் எல்லாம் ஆச்சு. பட் அதுலயுமே பாத்தீங்கன்னா எதனால இப்படி ஆச்சுங்கிறது இன்னும் தெளிவா கண்டுபிடிக்கப்படல. நம்மள சுத்தி நிறைய நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடக்குது. அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளால தப்பிக்கவும் முடியாது. பட் மனுஷங்களால வர ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா தப்பிக்கலாம். பட் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மார்ஷல் ஆர்ட்ஸ் பார்க்கணும். வணக்கம், நான் உங்க விஸ்வா அருண் ராஜா பேசுறேன். நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப நாளா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரண்ட், பேக், சைடு, அப், டவுன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம எவ்ரிடே யூஸ்க்கு, ஃபிட்னஸ்க்காகவும், இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இதை ஒரு அட்டாக்காகவும் எப்படி யூஸ் பண்றதுன்றதான். இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது அட்டாக்குன்னு நம்ம சொல்றதுனால ரொம்ப லீதல் அட்டாக்கா இல்லாம உங்களோட அந்த நிமிஷ பாதுகாப்புக்கு அந்த டஃப் சிச்சுவேஷன்ல இருந்து ரொம்ப சாமர்த்தியமா ஸ்மார்ட்னஸ் யூஸ் பண்ணி அண்ட் பிசிக்கல் ஃபிட்டா இருக்கும் போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அதை வந்து அவாய்ட் பண்ணி, இவேட் பண்ணி, டிஃபெண்ட் பண்ணி எப்படி மூவ் அவுட் பண்றதுன்றது தான் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராக்டிஸை ரொம்ப கேஷுவலாகவும் ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்தோட லைனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து ஒரு டேர்னிங் மூமெண்ட், ஒரு சர்க்குலர் மூமெண்ட், ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டாக நம்ம எப்படி நம்ம வெயிஸ்ட் அண்ட் ஹேண்ட் மூவ் பண்ணி டேர்ன் பண்ணி பாடியை பேலன்ஸாக வச்சுருக்கோன்றது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே மூமெண்ட் தான், அதே பேக் டெக்னிக் தான். அது அதில் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன், எப்படி டிஸ்டன்ஸ் மறுபடியும் கிரியேட் பண்ணிக்கிறது. ஆனால் பேக்லேருந்து வர அட்டாக்கர், பொட்டென்ஷியல் த்ரெட். ஓகே, அதை நம்ம சிவா கூட இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் மூவ். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ் ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் இப்படி ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் திரும்பி பண்ணுற மாதிரி. இப்போ என்கிட்ட வாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு க்ரௌடட் பிளேஸில் இருக்கீங்க. பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை வாக்கிங்காக இருக்கட்டும். எல்லா இடத்துலையுமே இந்த டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்றதெல்லாம் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் தான். அதை வந்து நீங்க இதே சிச்சுவேஷனுக்கு இந்த இதுதான் நான் பண்ண போறேன்றது கால்குலேட் பண்ணி பண்ண முடியாது. இந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்க டைம். உங்களோட எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எந்த டெக்னிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு பர்சன் க்ளோஸா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க நான் சொல்ற இப்போ இருக்க டெக்னிக் வந்து க்ளோஸா வந்துட்டாங்க. நீங்க என் பின்னால இருங்க, என்ன பாருங்க. ஓகே, இவ்வளோ க்ளோஸா இருக்காங்க. அண்ட் அந்த பர்சன் வந்து ஜஸ்ட் ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுக்காம தேர் கம்மிங் அண்ட் டச்சிங் அண்ட் இன்னும் கிட்ட வாங்க. ஸோ இந்த டெக்னிக்ல நான் இப்படி திரும்பி அவங்க போவாங்க. ஆனால் நான் சொல்ல போற டெக்னிக் என்னன்னா, இங்கேருந்து டிஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு முன்னால டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நான் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் வச்சு டேர்ன் பண்ணி அந்த பர்சனை பார்க்கணும். ஓகே, டேர்ன் பண்ணி அந்த பர்சனை நான் பார்க்குறேன். பார்த்துட்டு பின்னால் இருக்க லெக், அதாவது அவங்களுக்கு க்ளோஸாக இருக்க லெக்கை நான் இப்படி சென்டர் லைனில் தூக்குறேன். ஸோ பாடி இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நான் இப்படி தூக்க போகிறேன். ஸோ இன்கேஸ் அந்த பர்சன் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டா அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை இல்லையா? அதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது பின்னாலேருந்து வரதுனால அவங்கள எப்போவுமே இப்படி திரும்பி நம்ம பார்க்கும்போது இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட், லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் அண்ட் நெக் மூவ்மெண்ட் பார்த்துட்டு தென் பின்னால் இருக்க லெக், ரெண்டு லெக் இப்படி இருக்கு. ஒரு லெக் ஃபார்வர்டில் கொண்டு போய் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பின்னால் இருக்க லெக்கை தான் இப்படி நம்ம கொண்டு போகிறோம். அதுக்கு அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னால் போயிடுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஸ்பேஸ் இருந்ததுன்னா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நிறைய தடவை பாருங்க. இப்படி க்ளோஸாக இருக்கும், ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க அந்த பர்சன். ஃபர்ஸ்ட் இவங்க டேர்ன் பண்ணும்போது இவங்க டேர்ன் பண்ணி ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா ஒரு லெக் ஃபார்வர்டில் வச்சு நீங்கள் நான் சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. மூவ் ஃபார்வர்ட். எஸ், ஆனால் அதை ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு வாங்க. ஓகே, இப்படி இருக்கு. இந்த லெக்கை திரும்புங்க, என்ன பாருங்க. இப்போ ஃப்ரண்ட்ல திரும்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கீங்க. இப்படி ஒரு லெக் ஃபார்வர்டில் வச்சு டேர்ன் பண்ணி பேக்கில் இருக்க லெக் இப்படி ஸ்விங் பண்ணி இப்படி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான்.
நீங்க ஃபுல்லா திரும்பாம. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது ஃபுல்லா திரும்புற மாதிரி. இப்ப திரும்பாம ஜஸ்ட் அந்த லெக் மட்டும் ஸ்விங் பண்ணும்போது, ஏன்னா உங்க பாடி பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க திரும்பி அந்த லெக் இப்படி கொண்டு போறீங்க, அப்போ பாடி மூவ் ஆகுது. இப்படி ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு கோ கோ. எஸ், தட்ஸ் ஆல். அகைன் கம் கம் பேக், கம் பேக். இவ்வளோ க்ளோஸ்ல இருக்கணும். நான் தொட்ட உடனே நீங்க அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும். ஏன் இந்த தொட்டு ப்ராக்டிஸ் பண்றோம்னா அந்த டச், அந்த ரிஃப்ளெக்ஸ்க்காக. ஸோ உங்க ஃபேமிலியில நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஜஸ்ட் யாரான இப்படி பேக்ல இருந்து டேப் பண்ண சொல்லுங்க. அந்த டேப் பண்ணும்போது அந்த டைரக்ஷன்ல இப்படி திரும்பணும். திரும்பும் போது இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட்டோட திரும்பணும். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகே, நான் இவ்வளோ க்ளோஸா இருந்து டச் பண்றேன். ஸோ ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட்ல எடுத்து வச்சுங்க. அண்ட் எஸ். ஸோ இப்போ அவங்க கிக் பண்ணதே என்னோட நீல அடிச்சது. அது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். அந்த நீல அடிக்கலாம், இல்ல சென்ட்ரல் லைன்ல அடிக்கலாம், இது மாதிரி எங்க வேணா வரும். ஆனா நீங்க யோசிச்சுக்க வேண்டியது உங்களோட பாடி பேலன்ஸ். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்க வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நான் இன்னும் நெக்ஸ்ட் வேரியேஷனோட டெக்னிக்கோட நாளைய கிளாஸ்ல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. மனுஷங்க மாஸ்க் போலான்னு பிளான் பண்ற இந்த டைம்ல கரெக்டா எப்படி வானத்துல இருந்து அட்டாக் வருது ஸ்வாதி? எதனால இப்படி நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இன்னும் அது எதனால நடக்குதுன்னே யாருமே கண்டுபிடிக்கல. அது தெரிஞ்சாதானே அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே அறிவாளிங்க தான். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாத. இப்போ நம்ம மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே இந்த உலகம் சொந்தமானது. மனநலம் குன்றியவங்களையும் சரி, இல்ல மாற்றுத்திறனாளிகளையும் சரி, இந்த உலகம் என்னைக்குமே நிராகரிக்கிறதே கிடையாது. மனுஷங்க தான் நிராகரிக்கிறாங்க. ஆனா உலகம் இவங்க எல்லாரையுமே எப்பவுமே ஒதுக்குறதே கிடையாதுல்ல. என்ன கண்மணி திடீர்னு எமோஷனலாலாம் பேசுற? ஏன்னா நான் ஒரு வித்தியாசமான தம்பதிகள் பத்தி சொல்ல போறேன். இங்கிலாண்டை சேர்ந்தவங்க தான் மரியம் மற்றும் டாம் பில்லிங். இவங்க 2 பேருமே டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மரபணு குறைபாடால பாதிக்கப்பட்டவங்க. ஆனா 2 பேருமே மனம் விரும்பி லவ் மேரேஜ் பண்ணி இப்போ வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான் இல்ல? குறைபாடு இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்க கூடாது, ஒன்னா இருக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? இல்ல ஸ்வாதி, நான் அப்படி சொல்ல வரல. இவங்களுடைய லவ் பத்தி வீட்டுல சொல்லும் போது, கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு மத்தவங்க கிட்ட சொல்லும் போது, இவங்க 2 பேரோட சைட்ல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஒத்துக்கல. ஆனா இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களை என்கரேஜ் பண்ணிருக்காங்க, சப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 22 ஆண்டுகள் ஆகுது. இப்போ வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சூப்பர்யா. கப்பிள்ஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு பாண்ட், இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா லைஃப் லாங் பிரச்சனையே கிடையாதுல்ல. எஸ், ஒரு நல்ல கப்புல பத்தி பார்த்தோம். இதே மாதிரி காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ்ல ஏதாவது வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருக்காங்கிறத பார்த்துட்டு வரலாம். ஹாய், குட் மார்னிங். கேபி தாசன் ரோட் ஆல்வாபேட்டில் இருக்க கிளியோ பொட்டிக்கில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். யூஸ்வலாக எந்தெந்த மாதிரியான அவுட்ஃபிட் நமக்கு சூட் ஆகும், அது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் சாரீ தான் ஞாபகத்துக்கு வரும். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரியும் இந்த பொட்டிக்கில் இருக்குது. பர்டிகுலர்லி சில்கில் என்ன ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக, எக்ஸ்க்ளூசிவாக இவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாரீ, சூப்பர்ப் சாரீ. கேர்ள்ஸ்லாம் இப்போ வந்து சாரீஸ் போட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அவங்களுடைய டிமாண்ட் எல்லாமே வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ செல்ஃப் டிசைனில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரென்சியேஷன் இந்த சாரியில் இருக்குது. சாரியுடைய கலர் வந்து வயலட் கலரில் இருக்குது. பட் பல்லு வந்து பிங்க் கலரில் இருக்குது. ப்ளீட்ஸ் இருக்க இடத்துல மட்டும் பார்த்தா பேரட் க்ரீன், பிரைட், செம்ம பிரைட்டான சாரி. எல்லா கலர் காம்பினேஷன் எல்லாமே. அண்ட் இதனுடைய டெக்ஸ்டரும் 3 விதமாக இருக்குது இந்த சாரியில். வெரி ப்ரிட்டி. அண்ட் இதை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே வந்து பார்க்கவே இவ்வளோ கிராண்டாக இருக்குது, பட் என்ன ப்ரைஸிங்கில் இருக்குமோ தெரியல அப்படின்னு நினைக்கிறோம். பட் ரொம்ப சூப்பர் பட்ஜெட்டபிள் ப்ரைஸில் ப்ரிட்டி சாரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து, இது எல்லாமே சில்க் வித் பியோர் ஜரி. நாம் காமிக்கிறது எல்லாமே டெஸ்டர் ஜரி கிடையாது. ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா வெரி காம் கலர், ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷனில். இது வந்து ப்ளீட்ஸ் ஒரிசா டிசைன் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல் ப்ளீட்ஸ். இந்த கலர் காம்பினேஷனுக்கும் இதுக்கும் ப்ளீட்ஸ் இமேஜின் பண்ணி பார்த்தாலே நமக்கு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் பல்லு, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ரொம்ப ப்ரிட்டியாக, ரொம்ப கலர் காம்பினேஷனில் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சட்டிலாக, ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. வெரி நைஸ். வெயிட்டே இல்லை, ரொம்ப லைட் வெயிட், மேட் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் சாரி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே செக்ட் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் பாலும் பழமும் சாரின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. அப்போது வந்த டிசைன் இதெல்லாம். பட் ஸ்டில் இப்போ ஏற்ற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அழகான கலர் காம்பினேஷனில் ப்ரிட்டி பல்லு,
செம்மையா இருக்கு. பார்க்க ரொம்ப ஹெவியா இருக்கு ஒர்க், ஆனா பார்த்தா வெயிட்டே இல்ல, லைட் வெயிட்டா இருக்கு. அண்ட் பியூர் saree, பியூர் சில்க் இந்த saree. நெக்ஸ்ட் வந்து சில்க் சாரியில பனாரஸ் டிசைன் போட்டு பார்டர்ல மட்டும் நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்படி பார்த்தா நமக்கு ஒரு டபுள் ஷேட் இருக்கு, வயலட் அண்ட் ஆரஞ்ச். சேம் கலர் காம்பினேஷன் கிரீனோட நமக்கு கீழே பார்டர்னு சொல்ல முடியாது, பட் த்ரெட் ஒர்க்கோட இருக்கு. அண்ட் இதோட பல்லு அண்ட் பிளவுஸ், பிளெயின் ஆரஞ்ச் பிளவுஸ். பல்லு பார்த்தீங்கன்னா சட்டிலான கோல்டு காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ நத்திங் டு மேட்ச் வித் இந்த பார்டர் அந்த மாதிரி இல்லை. சாரீ தனியா, பிளவுஸ் தனியா, பல்லு தனியா, வெரி எத்னிக், பார்க்கறதுக்கு சூப்பர் பிரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் சாரீ வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து பாலும் பழமும் பார்த்தாச்சு. இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ இருக்க பிங்க், ஆரஞ்ச், கிரீன் சில ஷேட்ல இந்த பிங்க் ரொம்ப ஃபேமஸ். இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட் பிங்க், இது கேண்டி பிங்க். இதுல வந்து 2000 டியர் டிராப்ஸ் இருக்கு. இதுல இந்த டிசைன், திஸ் இஸ் கால்ட் டியர் டிராப் சொல்லுவோம், மாங்காய் அந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த டிசைன் வந்து டியர் டிராப் டிசைன். இதுல 2000 டியர் டிராப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்டர் ரொம்ப ஹெவியா இல்லாம சிம்பிளா இருக்கணும், பட் ட்ரெடிஷ்னலா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்டர் வித் மாங்காய் டிசைன். அண்ட் பல்லு, கிராண்ட் பல்லு. இங்கெல்லாம் ரொம்ப எல்லாம் டிசைன் இல்லாம வெரி லைட், இங்க பாக்குறதுக்கு வெரி பிரிட்டி. பார்த்தாலே சாரியை கட்டி பார்க்கணும் அப்படின்னு அழகா ஆசையா இருக்கு. நெக்ஸ்ட் எப்படி இந்த பாலும் பழமும் சாரி வந்து சில்க் சாரினா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் வருமோ, அந்த மாதிரி மிளகாய் பழம் சொல்லுவோம்ல, அந்த கலர் நம்ம சில்க்ல ரொம்ப தேடுவோம். ஸோ அந்த மாதிரி வைப்ரண்டா ஒரு சூப்பர்ப் சாரி இருக்கு. லைட் வெயிட், பியூர் சாரி, பியூர் சில்க், த்ரெட் ஒர்க், வயலட் அண்ட் கிரீன் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாங்காய் டிசைன்ல. அதுலயே டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. இட் லுக்ஸ் லைக் பீகாக், கீழே வந்து பீகாக் அண்ட் ஃபுல் டிசைன் பார்த்தோம்னா மாங்காய் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பல்லு வந்து கிரீன், பேரட் கிரீன் கலர்ல. அப்படியே இந்த பக்கம் இருந்த டிசைனுக்கும் இந்த பக்கம் இருக்க டிசைன் கலர்ஸ்க்கும், பல்லுல இருக்க டிசைன் கலர்ஸும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. வெரி பிரிட்டி, வெரி யூனிக். சில்க் சாரி கட்டணும்னு ஆசை வருது பார்த்தா. அண்ட் நெக்ஸ்ட் இப்பதான் சொன்னேன், லெமன் எல்லோ, பேரட் கிரீன், கேண்டி பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ்ல இப்போ சில்க் சாரி பார்க்குறோம். யூஸ்வலா சில்க் சாரியில இதர் மாங்காய் இருக்கும், இல்லைன்னா வந்து இலை இருக்கும், மயில் இருக்கும், அந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப். மேலே வந்து கிரீன், கீழே எல்லோ, மாங்காய் டிசைன், டியர் ட்ராப் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வித் லீஃபோட அழகா இருக்கு, செம்ம பிரிட்டியா இருக்கு. அண்ட் இதனுடைய பல்லு பிங்க் கலர்ல, வெரி லைட் வெயிட். மேபி பெட்ரோத்தல் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு, காலேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய பார்டர்லாம் இல்லாமல் வித் ஜரி பார்டர் மட்டும் வச்சு ரொம்ப பிரிட்டியான ஒரு சில்க் கலெக்ஷன்ஸ். ரொம்ப பிரிட்டியா இருக்குல்ல சில்க் சாரீஸ் எல்லாமே. பட் சில்க் சாரீஸோடைய டிசைன்ஸ் இதோட முடியவே இல்லை, இன்னும் நிறைய இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. சில்க் சாரியில இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுல சில கலெக்ஷன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். நம்ம என்னதான் பல கடைகள் ஏறி இறங்கி வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் பத்தி பார்த்தாலும் வீட்டுல உட்கார்ந்தபடியே பார்க்கும்போது அந்த சௌகரியமே தனி தானே. எஸ், அந்த வசதி நம்ம மார்னிங் கஃபே நிகழ்ச்சி தான் கொடுக்குது. சோ இப்போ மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில அடுத்ததா வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஸ்வாதி, என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் என்ன பண்ணேன்? கேன்டீன்ல 2 டீ குடிச்சிட்டு அது கிரெடிட் கார்டு நீட்னியாமே பே பண்றதுக்காக. கமோன் யா, டிஜிட்டல் இந்தியா, எல்லாரும் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கு மாறுங்கப்பா. அதெல்லாம் ஓகே, 20 ரூபாய்க்காக யாராவது கார்டு கொடுப்பாங்களா? நானாவது 20 ரூபாய்க்கு கார்டு கொடுத்தேன். மதுரையில ஒருத்தர் பண்ண இன்சிடென்ட் நீ கேட்டேன்னா செம்மையா சிரிப்ப. அப்படி என்ன பண்ணாரு? மதுரைனா கொஞ்சம் அதிரடியா தான் இருக்கும், அது என்னங்கிறது சொன்னா தானே புரியும். மதுரையில ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆத்திர அவசரத்துக்கு பப்ளிக் டாய்லெட் பக்கம் ஒதுங்கி இருக்காரு. அங்க கல்லால உட்கார்ந்து இருக்கிறவன் 5 ரூபாய் கேட்டிருக்கான். இவர் உடனே சஞ்சய் ராமசாமி அளவுக்கு இறங்கி செக் புக்ல இருந்து ஒரு 5 ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்திருக்காராம். அடப்பாவி மனுஷா, 5 ரூபாய்க்கு போய் காசோலை செக்க நீட்டிருக்காரு. சரி, அந்த கட்டண கழிப்பறையில இருந்த மனுஷன் ரொம்ப பாவம் இல்ல? அந்த செக்கை எப்படி பேங்க்ல கொண்டு போய் போட்டு அதை கேஷா கன்வெர்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருல. எஸ், அது மட்டும் இல்லாம கட்டண கழிப்பறையில காசோலை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து அதை
Facebookல வேற போஸ்ட் பண்ணிருக்காரு. அப்ப எதை தெளிவா செய்ய சொன்னோமோ அதை கரெக்டா செஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது. சரி, இப்ப இந்த நியூஸோட நம்மள எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பியூட்டி டிப்ஸ் ரெடியா இருக்கு. சோ அதை பார்த்துட்டு வந்துடலாம். I am Dr. Pushpa Nyanaraj. I am a skin specialist. இப்போ நம்ம கோடை காலத்துல ஸ்கின் அதாவது தோலில் பாதிக்கப்படுகிற முக்கியமான சில பிரச்சனைகளை பத்தி பார்க்கலாம். கோடை காலம் என்றாலே எல்லாரும் பயப்படுறது கட்டிகள், அதாவது வேனல் கட்டிகள்னு சொல்றது அண்ட் புண்ணுகள். இந்த புண்ணுகள் கட்டிகள் எல்லாம் எதனால வருது, அது யார் யாருக்கு வருது, அது தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்ங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். வேனல் கட்டிகள் என்ன ஃபொரங்கிள்ஸ்னு சொல்றது. அந்த கட்டிகள் எதனால வருதுன்னா ஒரு கிருமினால வருது. இட் இஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்னு ஒரு பாக்டீரியம் இருக்குது. அது ஏன் இந்த கோடை காலத்துல அதிகமாக அந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இந்த கட்டிகளை உருவாக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த கோடை காலத்துல அது வெயில் காலத்துல இந்த கிருமிகள் காத்திலேயே அதிகமாக பரவி இருக்கிறது. நம்ம தோல் எல்லாருக்கும் வெளிப்புறமான உறுப்பு. நம்ம ஸ்கின் தான் எக்ஸ்டர்னல் ஆர்கன். ஸோ வெளியே இருக்கிற காத்துல இருக்கிற கிருமிகள், தூசி, கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தோல் தான் தாங்குது. அதே மாதிரி இந்த தோல்ல இருக்கிற இந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்கிற இந்த கிருமி நம்ம தோல்ல படும்போது நமக்கு தோல்ல இன்ஃபெக்ஷன் உண்டாக்கி கட்டிகள் உருவாக்குது. யார் யாருக்கு இது ரொம்ப அதிகமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறிய குழந்தைகள், ரொம்ப வயசானவங்க, அவங்க 2 பேருக்குமே தடுப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது. அது மட்டும் இல்லை, சுகர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் தடுப்பு சக்தி கம்மியா இருக்கும். ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. அது போக வேலையில ஒரு ஹீட்டு, ஒரு சூடான வெப்பத்துல அவங்க வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த கட்டிகள் அதிகமாக வரலாம். இந்த கட்டிகள் உடம்புல எங்க வேணாலும் வரலாம். கண்ணை சுத்தி வர்ற வேனல் கட்டிகளும் இருக்குது. அது ரொம்ப தொந்தரவுப்படுத்தும். கண்ணுல வலி, கண்ணுல சிகப்பாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவு பண்ணும். அது போக உடம்புல காத்தோட்டம் இல்லாத எந்த இடத்துலையும் வரலாம். உடம்பு முழுவதும் இந்த கட்டிகள் ரொம்ப சிவியரா அஃபெக்ட் பண்ணலாம். இந்த கட்டிகளை தவிர இன்னொரு விதமான ஒரு ப்ராப்ளம் இதே ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ங்கிற பாக்டீரியம் உண்டு பண்ணலாம். அது புண்ணு, இம்பெட்டைகோ. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா வருது. 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இந்த இம்பெட்டைகோ வருது. இந்த புண்ணு ஒருத்தட்ட இருந்து ஒருத்தட்ட ரொம்ப அதிகமா ரொம்ப ஃபாஸ்டா பரவலாம். ஸோ குழந்தைகள் ப்ரீ ஸ்கூலுக்கு போற குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு இருந்தா கூட அடுத்த குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாக பரவி எல்லாருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த புண்ணுகளிலே 2 டைப்ஸ் இருக்குது. கொப்பளம் உண்டாக்குற ஒரு புண்ணு, கொப்பளம் இல்லாதது, அதாவது புல்லஸ் இம்பெட்டைகோ, நான் புல்லஸ் இம்பெட்டைகோன்னு சொல்றது. ரெண்டுமே ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ங்கிற அதே கிருமி தான் உருவு பண்ணுது. இந்த புல்லஸ் இம்பெட்டைகோல கொப்பளங்கள் வரும். 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சகஜமா வருது. இந்த கொப்பளம் வர்ற புல்லஸ் இம்பெட்டைகோ எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடித்து நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்றோமோ ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அது அம்மைன்னு சொல்லிட்டு அதை ட்ரீட் பண்ணாம விட்டுறாங்க. அண்ட் அது ரொம்ப அதிகமாகி குழந்தைங்களுக்கு அந்த ரத்தத்துல கலந்து உயிருக்கு ஆபத்தாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது நான் புல்லஸ், புண்ணா வருகிறது. இப்போ அது 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகள், 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனா வருது. முகத்துல, கை, காலு, உடம்புல எங்க வேணாலும் வரலாம். இந்த கொப்பளம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஒருத்தட்ட இருந்து ஒருத்தட்ட பரவும். இந்த மாதிரி கட்டி புண்ணுங்க வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? முதல், கண்டிப்பாக நம்ம வேர்வை, நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டு அடிக்கடி நம்ம வாஷ் அவுட் பண்ணணும். ஸோ சம்மர்ல கண்டிப்பா 3 or 4 times a day கண்டிப்பா குளிக்க வேண்டும். குழந்தைகளும் கூட, சிறு குழந்தைகள் கூட மினிமம் குறைந்தது 2 தடவையாவது நாம் குளிக்க வேண்டும். எல்லாரும் காட்டன் ஆர் கதர் துணிகளை பயன்படுத்த வேண்டும். அண்ட் குழந்தைகளை ரொம்ப மூடி வைக்கக்கூடாது, பிளாங்கெட் அந்த மாதிரி போட்டு மூடி வைக்கக்கூடாது. அண்ட் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல தண்ணி சத்து ஜாஸ்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணி நிறைய குடிக்க வேண்டும். தண்ணி ஆகாரங்கள், பழங்கள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ட் இந்த மாதிரி நம்ம பல வகையா நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா நாம் இந்த கட்டிகள், புண்ணுகள் வராம இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். கட்டிகள், புண்ணுகள் வராம இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு
பெண்களுக்கும் ஒரு பெரிய முக்கியமான ரோல் இருக்கிறது. ஹோம் மேக்கர்ஸ்னாலும் சரி, ஆஃபீஸ் கோயிங் விமென்னாலும் சரி, நம்மளையும் நம்முடைய குழந்தைகளையும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஸோ நம்ம கண்டிப்பாக நாமும் நம்மளுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூல் புடவை, அதாவது காட்டன் க்ளோத்ஸ் வேர் பண்ணிக்கிறது, அண்ட் குழந்தைகளுக்கும் நம்ம காத்தோட்டமான துணிகளை அணிவிக்கிறது ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷன் நான் சொன்ன மாதிரி நம்மளும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த கிளைமேட்டில் நம்ம நிறைய நம்ம தண்ணி ஆகாரங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு உடம்புல தண்ணிச்சத்து குறையாம நாம பார்த்துக்கொள்ளணும். இதுக்கும் மேலே கட்டிகள் புண்ணுகள் எது வந்தா, எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்தா உடனடியாக குழந்தைகள் டாக்டரிடமோ அல்லது ஸ்கின் டாக்டரிடமோ உடனடியாக போய் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தேங்க்யூ. கண்மணி, அழகு பத்தி பேசும்போதே நம்மளுக்கு ஒரு கூடுதல் அழகு கிடைக்குதுல்ல? அதனாலதான் பாத்தியா சுவாதி, எப்பவுமே புது ட்ரெஸ் போடுற அன்னைக்கெல்லாம் நம்ம எப்பவுமே அழகா இருப்போம். ஆனா புது ட்ரெஸ் போடுற அன்னைக்கு மட்டும் அந்த அழகு இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும்னு சொல்லலாம். எஸ், அந்த கூடுதல் அழகோட இப்ப மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இனிமே நம்ம எல்லாருக்குமே சீட் கிடைக்கும் தெரியுமா? என்ன கண்மணி, ஏதோ எலெக்ஷன் ஃபீவர்ல பேசுற மாதிரி தெரியுது. ஐயோ, நான் எலெக்ஷன் சீட் பத்தி சொல்லல ஸ்வாதி, ட்ரெயின் சீட் பத்தி சொல்றேன். ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்கான ஒரு தனித்துவமான புது முறை அமலுக்கு வரப்போகுது. ஐயோ கண்மணி, இந்த ஒரு பால் மிச்சம் இருக்கும் போது சிக்ஸர் அடிக்கிறதும் ஒண்ணுதான், இந்த IRCTC வெப்சைட்ல வந்து டிக்கெட் புக் பண்றதும் ஒண்ணுதான். இனிமே அவ்வளவு கஷ்டம் கிடையாது ஸ்வாதி. இப்ப நீ ஒரு டிக்கெட் புக் பண்ணிருக்கன்னு வச்சுக்கோயேன், அந்த ட்ரெயின்ல உனக்கு சீட் இல்லைன்னா கூட அந்த வழியா போற வேற ஒரு ட்ரெயின்ல சீட் இருந்துச்சுன்னா நீ இன்னொரு ட்ரெயின்ல ஏறிக்கலாம். சரி, இந்த திட்டம் வந்து எப்பத்துல இருந்து வரப்போகுது? நாளையில இருந்து ஸ்வாதி, April 1st இருந்து. இல்ல, April 1st சொல்றியே, ஒருவேளை ஏப்ரல் ஃபூலா இருக்குமோ? அப்படிலாம் கிடையாது. IRCTC இது வந்து அபிஷியல் நியூஸா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓ, அவங்களே அபிஷியலா சொல்லிட்டாங்கன்னா அப்ப ஓகே தான். இது மட்டும் முக்கியமான நியூஸ் கிடையாது ஸ்வாதி, இன்னொரு நியூஸுமே வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்ஸ் ட்ரெயினுக்கான தனித்துவமான தண்டவாளத்தையும் நாங்க உருவாக்க போறோம். அது உருவாக்கின பிறகு பிரைவேட் ட்ரெயின்ஸ்க்கு தனித்துவமான தடம் வேணுமா வேணாமா அப்படிங்கறதையும் கன்சிடர் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க. நீ சொல்றத பார்த்தா ரயில்வேஸ்குள்ளே பயங்கர ஹெவியான காம்படிஷன் இருக்கும் போல இருக்கு. பட் என்ன நடந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது நடந்தா அதுவே நம்மளுக்கு போதும். ட்ரெயின் பத்தின ஒரு நல்ல செய்தி கேட்டோம். இதே உற்சாகத்தோட ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் காத்துட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். சிறு வயதுல ஒரு குழந்தை வளர்ற அந்த 7 வருஷம், முதல் 1.5 வருஷத்துக்கு அந்த குழந்தைக்கு நான் என்ற அந்த சென்ஸே தெரியாது. அதாவது நான் வேற நீ வேற. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் கீர்த்தன்யா வேற நான் வேறன்னு சொல்லிட்டு. ஆனா பிறந்த பச்சை குழந்தைக்கு 1.5 வருஷத்துக்கு அந்த மூளையால நான் நீ அப்படின்றத பிரிச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் ஒரு 9 மாசத்துல அதுக்கு கொஞ்சம் அந்த அந்த மூளை கிரகிச்சுக்கிறப்போ அதுகிட்ட நீங்க கண்ணாமூச்சி விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அது கண்ணை மூடின உடனே நீங்க இல்லைன்னு நினைச்சுக்கோமா, அது திருப்பியும் அந்த முகத்தை பார்த்த உடனே அதுக்கு ஒரு பெரிய மேஜிக், எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ கக்கன்னு சிரிக்கும். அதை நீங்க 100 வாட்டி பண்ணாலும் 100 வாட்டியும் அதே ஆச்சரியத்தோட தான் அது சிரிக்கும். 1000 வாட்டி உங்க முகத்தை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் அந்த குழந்தைக்கு வரும். இந்த மாதிரி வர குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசுல சடனா அந்த சென்ஸ் நான் அப்படின்றது வரும். அந்த டைம்ல வர்றதுதான் வந்து கொஞ்சம் அந்த டாட்லர் டேண்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமா அடம் இருக்கும். ஏதாவது ஒரு சாக்லேட்டை பார்த்த உடனே இது எனக்கு வேணும் அப்படின்ற அந்த உணர்ச்சிகள் எல்லாம் அப்பதான் வர ஆரம்பிக்கும். இந்த நான்ன்றது அதுக்கப்புறமா 18 வருஷம் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி, நான் அந்த மாதிரி, என் அடையாளம் இது, என்னோட உணர்ச்சிகள் இது அப்படின்ற அந்த புரிதல் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் எடுக்கும். அந்த முதல் 7 வருஷத்துல மெஜாரிட்டி அந்த புரிதல் நடக்கும். சோ இப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு மனிதனா மதிக்காம என் குழந்தை இது நான் சொன்ன மாதிரி கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட வரப்போ சில டைம் வந்து ரொம்ப தவறான விஷயங்களை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்றப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தையோட நான் என்ற சென்ஸ் வந்து அப்படியே உடைப்படும். இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட வந்திருந்தாங்க. சோ இது நான் அவங்களோட கல்யாண பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா நான்ன்றது வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். கொஞ்ச நஞ்சம் கிடையாது, பயங்கர அளவுக்கு அதிகமா இருக்கும்.
அதனால என்ன ஆகும்னா அந்த அடுத்தவங்கன்றதுக்கு அவரோட வாழ்க்கையில இடமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரோட ஹிஸ்டரிய பத்தி நான் கேட்டுட்டு இருந்தப்போ அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லைங்க அவங்க அப்பா வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு, ஆனா அவர் ஓடி போறதுக்கு முன்னாடியே கூட வந்து இந்த குழந்தைங்களை ரொம்ப படுத்தி எடுத்திருக்காரு. அதை பத்திலாம் என்கிட்ட கொஞ்சம் எப்பாவது இலகி இருக்கிறப்போ சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை விட எங்க மாமியார் சொன்னதுதான் அதிகம். ஸோ ஒரு வாட்டி வந்து ஏதோ அந்த குழந்தை நடந்து போயிருக்கிறப்போ டீயை ஊத்திட்டாங்க. அது ஊத்துன உடனே நீ எப்படி அந்த டீயை ஊத்தலாம், அந்த அளவுக்கு உனக்கு ஜாக்கிரதையா இல்லையா, இப்பவே நீ அதை நக்கி சுத்தம் செய்யன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து நக்கி சுத்தம் செய்ய வச்சிருக்காருங்க. அந்த டைம்ல இருந்தே அவரோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப மாறிடுச்சு அப்படின்றாங்க எங்க மாமியார் அப்படின்னாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா வளர்ந்துகிட்டு இருந்த அந்த நான் என்ற சென்ஸ் வந்து படால்னு உடையப்பட்டது யாராலனா அந்த அப்பாவால. சோ இந்த கேஸ்ல ஈஸியா வரக்கூடியது இந்த மாதிரி தான்ன்றது உடையிற கேஸ் தான் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இப்ப அங்க உடைஞ்சது இல்ல, அந்த உடையறத வந்து அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசுமா அந்த சப்கான்சியஸ் ஆழ் மனதுன்றது வந்து ஒண்ணு சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே போகும். சோ இவரோட ஒண்ணு சேர்க்கிற முயற்சி என்னன்னா, நீங்க எல்லாரும் நான் கிரேட்னு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் நான் கிரேட்ன்றத வந்து எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து எனக்கு சொல்லி காமிச்சுக்கிட்டே இருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் தாழ்வு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட இவரால் அதை பொறுக்கவே முடியாது. பயங்கரமா கோவம் ஆகும், முகம்லாம் செவசெவன் ஆயிடும், இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. சோ இந்த இவரோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹோல்னஸ், சென்ஸ் ஆஃப் மீன்றத ஃபுல்ஃபில் பண்றது என்னன்னா அடுத்தவங்களோட டெரர், அடுத்தவங்களோட பயம். சோ இவர் போற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மனுஷன், பயங்கர அச்சீவிங், பயங்கர ஒரு பெரிய பொசிஷன். இந்த மாதிரியான இருக்கிறவங்க ஆக்சுவலா லைஃப்ல நிறையவே அச்சீவ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் சரி இவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. சோ இவர்கிட்ட மாட்டினது யாருன்னா ஒய்ஃப். எந்த ஒரு பெண் இவர்கிட்ட வந்தாலுமே அந்த பெண்ணை வந்து அப்படியே கசக்கி போடுறதுதான், ஒரு நாய் மாதிரி நடத்துறதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணாதான் இவருக்கு வந்து ஒரு ஹை அப்படின்றது வரும். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியோட நம்ம வந்து கணவனாவோ இல்ல மனைவியாவோ, இல்ல இது பெண்களுக்கும் நடக்கும், வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் நடக்கணும்ன்றது கிடையாது. நம்மளுக்கு கூட வந்து எந்த மாதிரி ஆயிடும்னா, சில சமயங்கள்ல நம்ம மனசு உடையிறப்போ எல்லா இடத்துலயும் நான் எல்லா மீதி நீங்க எல்லாருமே வந்து நீங்க எல்லாம் என்ன ஒரு பெரிய பொருட்டா அப்படின்றது. அது வெளியில காமிச்சுக்க முடியும்னா காமிச்சுப்பாங்க, ஒருவேளை காமிச்சுக்க முடியாதுன்னா அவங்க கிட்ட நல்லா இருப்பாங்க, அப்புறமா பின்னாடி போயிட்டு அவங்கள பத்தி கண்டிப்பா நெகட்டிவா பேசதான் செய்வாங்க. இது பெண்களோட குணமா மாறும். சோ இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்றது வரப்போ ஒண்ணு பயங்கர விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். இல்லையா நம்ம வந்து நீ இல்லைன்னா கூட என்னால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மன துணிச்சலோட முடிவுகளை எடுத்துட்டு வெளில போகணும். இல்லையா அட்லீஸ்ட் நம்மள ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களை இந்த பர்சனாலிட்டி கிட்ட இருந்து நம்ம வந்து பாதுகாத்து வளர்க்கணும். இவர் உடைஞ்சது ஓகே, நம்ம குழந்தைங்க உடையக்கூடாது அப்படின்றதுல நீங்க நிறைய கவனம் எடுக்க வேண்டிய இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு கணவன் இருக்கிறப்போ உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கான்டாக்டை எவ்வளவுக்கு எவ்வளவு மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மினிமைஸ் பண்ணீங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த குழந்தைங்க மூலமா உங்களை வதைக்க முடியும் அப்படின்றது மைண்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த குழந்தையே வச்சு உங்களை வதைக்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம லைஃபாவது நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டோம், ஆனா குழந்தைங்களால இந்த வலிகளை தாங்கிக்க முடியாது. சோ அந்த கேஸ்ல என்ன ஆகும்னா, வாழையடி வாழையா இவருக்கு இருக்கிற அந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ இந்த இடத்துல வந்து கான்டாக்ட் மினிமைசிங் அப்படின்றதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் சோர்ஸ். அதை விட வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த குழந்தைங்களை நீங்க எஜுகேட் பண்ணி வளர்க்கலாம். நல்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ், ஒர்க் ஷாப்ஸ்ல அவங்களெல்லாம் போட்டு, சரி இவர் என்ன பண்ணாலும் சரி நான் மனசளவுல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மன வலிமையை உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா that is one way to protect your children from an abusive father or an abusive mother. So மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குயிலின் பாடல், தொலை தூரத்துல இருந்து ஒலிக்கிற ரயிலின் சத்தம்னு இப்படி பல விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயமா மார்னிங் கஃபேயும் உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். இன்னைக்கு எபிசோட கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மற்றொரு மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.